ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இப்பொழுது நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த அப்சலோம் தனக்கு வேண்டியது செய்து கொள்கின்ற அப்சலோம் இந்த அதிகாரத்தில் என்ன செய்ய இருக்கின்றார், அதனுடைய பாதிப்பு அரசருக்கு தாவீதுக்கு என்ன இருக்க போகின்றது என்பதெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்றோம். பாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஏற்கனவே சொல்லியதை போன்று இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து தாவீதினுடைய அந்த வாவ் என்பதெல்லாம் போயிட்டு ஐயோ பாவம் என்கின்ற நிலைமைக்கு தாவீது வந்துவிட்டார் தந்தை அவர்களே. தன் மகன்களாலும் மகளாலும் நடக்கின்ற கொடுமைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இனி இந்த அதிகாரத்திலே இந்த மகன் இந்த தாவீதுக்கு என்ன செய்ய இருக்கின்றார், அரசாட்சிக்கு என்ன நடக்க இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. வரலாற்று வல்லுநர்கள் தாவீதினுடைய நிகழ்வுகள் அடங்கிய இந்த 1 சாமுவேல் 16 அதேபோல் சாலமோனுடைய வருகை வரைக்கும் 1 அரசருக்கு முன்பாக இருக்கிற பகுதியை 2ஆக பிரிக்கிறார்கள். அசென்ஷன் நரேட்டிவ் அண்டு சக்சஷன் நரேட்டிவ் என்று 2ஆக பிரிக்கிறார்கள். இப்போ தாவீது அரசவையில் வீட்டிற்கும் அரசாட்சி முடிசூழ்ச்சிய காலம் வரைக்கும் அசென்ஷன் நரேட்டிவ், ஓகேங்களா, அசென்ஷன் நரேட்டிவ். அதே போல் அதை தொடர்ந்து ஒரு பகுதியை சக்சஷன் நரேட்டிவ், அவருக்கு யார் சக்சஸராக வராரு, அவருக்கு யார் அவரை பின்பற்றி வருகிறார் என்று பிரித்து பார்க்கிறார்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த சக்சஷன் நரேட்டிவில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாரிசு பற்றிய செய்திகளுக்குள்ளான ஒரு போராட்டத்துக்குள்ளாக அம்னோனும் சரி, அல்லது அப்சலோமும் சரி, அல்லது தாமாரின் நிகழ்வுகளும் சரி, பிற்பாடு வருகின்ற சாலமோனும் சரி, எப்படி அவருக்குரிய வாரிசாக மாறுகிறார்கள், யார் மாறுவார்கள் என்பதற்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய முதல் கட்டத்தில் தான் இந்த அப்சலோமை 15ஆம் அதிகாரத்திலே சந்திக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனங்களிலே தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி அரசனுடைய தயவை பெற்ற அப்சலோம், அரசனால் முத்தமிடப்பட்ட அப்சலோம் 15ஆம் அதிகாரத்திலே அரசனுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூட்டு சதி செய்கிறார். என்ன செய்கிறார்? அரண்மனைக்கு போகிற மக்களிடம் அவர் கேட்பார். என்ன கேட்பார் என்றால், நீங்கள் அரசர் உங்களுக்கு நீதி வழங்குகிறாரா, அரசர் நீதி அரியணையில் அமர்ந்து உங்களுக்கு நீதி வழங்குகிறாரா என்று கேட்பார்கள். இல்லையே, அவருக்கு நேரம் பத்த மாட்டேங்குதே என்று சொல்லும்போது, பாருங்கள், நான் உங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறேன், அரசனுடைய மகன் அல்லவா, இளவரசர் அல்லவா, நான் வழங்குகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவர் மீதும் வந்து போகிற போரும், நீர் யார், எங்கிருந்து வருகிறாய், என்ன செய்கிறாய், ஒரு முகம் கொடுத்து பேச, ஒரு அன்பாக பழக, திட்டமிட்ட ஒரு காய் நகர்த்தல் என்று சொன்னால் அது துளி மிகை கிடையாது. 4 ஆண்டுகள் இதை செய்கிறார். 4 ஆண்டுகள். அதாவது எப்படி நீதித்துறை செயல்பட்டது என்பதை, ஜுடிஷியரி எப்படி செயல்பட்டது என்பதை உணர்ந்தோம் என்றால் இந்த காட்சி நமக்கு தெளிவாக முழங்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஜாக்கென் என்று சொல்லப்படுகிற மூப்பர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள். முதியவர்கள் என்றால் வயதில் முதியவர்கள் மட்டுமல்ல, நரைத்தலையோடு ஞானத்தோடு சொல்லப்பட்ட கருத்தை உள்வாங்கி அதற்கு தீர்ப்பு சொல்கிறவர்கள் ஜாக்கின் என்று சொல்கிற மூப்பர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் நகரத்தினுடைய வாசல் அருகே அமர்ந்து, வாசலிலே ஜார் என்று சொல்வார்கள், அந்த வாசலில் இருக்கிற அந்த சதுக்கத்திலே நீதி இருக்கை அமையத்தை வாதி பிரதிவாதி, வாதம் பிரதிவாதம், சாட்சியம் மறுசாட்சியத்தை விசாரித்து அவர் தீர்ப்பு வழங்குவார்கள். இது முதலாவது. இப்படி செய்யும்போது ஊரில் இருக்கிற பிரச்சனைகள், பிணக்குகள், பிளவுகள் தீர்க்கப்படும். இப்படி தீர்க்கப்படாத பட்சத்தில் அவர்கள் மாகாண வழக்காடு மன்றத்திற்கு செய்தி எடுத்துக்கொண்டு போகப்படும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாகாணம், இப்போ எருசலேம் ஒரு மாகாணம், செசாரியா ஒரு மாகாணம், இப்படி ஒவ்வொரு ஹட்சோர் ஒரு மாகாணம் என்று ஒவ்வொரு மாகாணமாக பிரிக்கப்பட்டது. குறிப்பாக சாலமோன் காலத்திலே, தாவீதின் காலத்திலே அரசாட்சிக்கு பிறகு, மன்னராட்சிக்கு பிறகு மாகாணமாக பிரிக்கப்பட்டது 3 காரணங்களுக்காக. ஒன்று, மக்கள் தொகை கணக்கெடுத்து வரி கட்டுவதற்காக, மக்கள் தொகையை கணக்கெடுத்து இராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காக, மக்கள் தொகையை கணக்கெடுத்து கப்பம் கட்டுவதற்காக. இப்படி 3 வகையில் அவர் இருக்கும்போது மாகாண கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே கருத்துப்படும். அங்கேயும் தீர்க்கப்படவில்லை என்றால் அரசனுடைய அவைக்கு கொண்டு செல்லப்படும்.
இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு என்பதை போல அன்றைய காலகட்டத்தில் 3-4 அடுக்குமுறை நீதித்துறை செயல்பட்டு வந்தது. இப்போ 3வது அல்லது 4வது கட்டத்திலே அரசனுடைய அவைக்கு வருகின்ற வழக்குகளை அரசன் விசாரித்து நீதி வழங்க வேண்டும். அதற்கு தாவீதுக்கு அவ்வளவாக நேரமில்லை என்ற காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு தாவீது அடிக்கடி நீதி இருக்கையில் அமர்ந்து வழக்கை விசாரிப்பதில்லை, நீதி வழங்குவதில்லை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அப்சலோம் ஏதோ தானே ஒரு அரசனை போல அமர்ந்து நீதியை வழங்குவது போல, மக்களுக்கு நன்மை செய்வது போல, மக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக, மக்களின் ஆதரவை பெறுவதற்காக, மக்கள் மத்தியிலே தங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட நாடகம் ஆடுகிறான். அதான் பார்க்குறோம். அந்த சொல்லும்போது, அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை, நான் மட்டும் இந்த நாட்டில் நடுவராக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள், நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான். அப்போ அரசனுக்கு எதிராக ஒரு இமேஜ் கிரியேஷன் என்று சொல்வார்கள். அரசனுக்கு எதிராக ஒரு கருத்தை, தவறான கருத்தை பரப்புகிறான். நாட்டில் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, விசாரிக்கிற வாய்ப்பும் கிடையாது, நான் மட்டும் நடுவராக இருந்தா, ஜட்ஜாக இருந்தா இதெல்லாம் செய்வேன் என்று மக்களிடம் பரப்பி மக்களுடைய மனதிலே சிறிது விஷத்தை தடவி செய்தியை பரப்பி அவன் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்கிறான். 6வது வசனத்தை வாசிப்போமே. அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரேல் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரேலின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். இஸ்ரேலின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். சிறிது நயவஞ்சக எண்ணம் இருக்கிறது, அல்லது நாம் தாம் அரசராகி விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தின் காரணமாக அப்சலோம் இப்படிப்பட்ட செயலை செய்து வந்தான். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம் 4 ஆண்டுகள் இவ்வாறு செய்கிறான். போதுங்களேன், ஒரு மக்களுடைய மனதை மாற்றுவதற்காக, ஒரு ஊருடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக, ஒரு ஊர் மக்களுடைய மனதில் இடம் பிடிப்பதற்கு 4 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய நாட்கள் இல்லைங்களா, மிகப்பெரிய காலம். 4 ஆண்டுகள் ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில் நலம் விசாரிக்கிறார், தோல் மேலே கை போட்டு ஆற தழுவி அவளோடு உரையாடுகிறார். நான் நடுவனாக இருந்தால் எத்தனையோ வழக்கை தீர்ப்பேன் என்கிறார். ஒரு சில வழக்குகளுக்கு அவரும் தீர்ப்பும் சொல்லுகிறார். அப்படி மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதராக தன்னை மாற்றிக்கொள்கிறார். திட்டமிட்ட காய் நகரத்தில் என்று சொன்னேன், அப்சலோம் அதை செய்கிறார். 4 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும், எபிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதித்தாரும். உமடியான் சிரியாவிலுள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றார். நலமாய் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான். எப்ரோன் என்பது தாவீதுடைய வாழ்க்கையில் 3 இடங்கள் மிக முக்கியமான இடங்கள். எப்ரோனிலிருந்து அவர் 7.5 ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தார். மீண்டும் இன்னொரு 7.5 ஆண்டுகள் எருசலேமிலிருந்து ஆட்சி செய்கிறார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீதினுடைய மிக முக்கியமான காலகட்டத்திலே எப்ரோன் என்பது அவருடைய தலைநகரமாக இருந்தது. அங்கே ஒரு ஆற்றுப்படுகையோ அல்லது நீர் ஊற்று பக்கத்திலேயோ நின்று மக்கள் வந்து போகிற இடத்துல ஏதாவது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுன்னாக்க அந்த மாதிரி செய்வாங்க. ஊர் கிணறு இருக்கிற இடத்துல, அல்லது ஆற்று படுக்கையில், அல்லது நீரூற்று இருக்கிற இடத்துல மக்கள் சாரியாக தண்ணீர் இருக்கின்ற இடத்துல தண்டோரா போட்டுட்டு இருப்பாங்க. தண்டோரா போடுவது என்றால் அறிக்கையை முழங்குவது. அந்த அறிக்கையை முழங்குவதன் மூலமாக எல்லாருக்கும் செய்தி தெரிய வரும். ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் வந்தே ஆகணும், அதனால் அறிக்கை செய்வார்கள். இப்போ எப்ரோன், நான் கெசோரில் இருக்கும்போது, நாடு கடத்தப்பட்டு 2 ஆண்டுகள் தனிமையிலே சிறையிலே இருந்தபோது நான் ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்டேன், நலமாக ஆண்டவர் என்னை திருப்பி கொண்டு வந்தால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டேன். அரசே நான் எப்ரோனுக்கு சென்று நான் பணி செலுத்த எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று சொல்லி அரசனிடம் கேட்கிறார். அரசன் உள்ளதுபடி என்றபடி வெடுத்தெல்லாம் பால் என்றது போல நம்பி எப்ரோனுக்கு சென்று நீ நலமாக சென்று வா என்று வாழ்த்துகிறார். இப்போ எப்ரோனுக்கு போகும்போது என்ன சொல்கிறான்? எப்ரோனுக்கு போகக்குள்ள நயவஞ்சகமாக பல நபர்களை அங்கே திரட்டி எப்ரோனிலே தான் அரசன் என்று அறிவிக்க சொல்லி, மக்களுக்கு சொல்லி தான் பிரகடனப்படுத்தி அரச ஊர்வலம் மேற்கொள்ளப் போகிறான். வாசிப்போமே, அந்த பகுதியை வாசிப்போமே. பின் அப்சலோம் இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசியமாய் தூதர் மூலம் நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமுடன் சென்றனர். அவர்கள் வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகரும் கிலோனியனுமான அகிதோபேலை அவனது நகர் கீலோவில் இருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது.
அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது. பாருங்களேன், சதி வலுவடைந்தது என்று சொல்கிறார். 4 ஆண்டுகளின் சதி, திட்டமிட்ட சதி. 2 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டது. திரும்பி வந்தபோது 4 ஆண்டுகள் திட்டமிட்டு மக்கள் மத்தியிலே செல்வாக்கை வென்று ரகசிய தூதர்கள் மூலமாக சொல்லி அனுப்பி எப்ரோனில் அப்சலோம் அரசனாகி விட்டார் என்று எக்காலம் மோதி அறிவியுங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லிவிட்டு 200 பேரை எருசலேம் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்கள வந்து கோஷம் போட வச்சு, கூட்டமாக சேர்ந்து கோஷம் போட வச்சு அப்சலோம் அரசர் கோஷம் போட வச்சு ஒரு நைவேத்தியமான ஒரு திட்டம். அதே போல் தாவீதுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய அகிதோபேல் என்பவர் தாவீதுக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். ஆலயத்தில் காரியங்களிலும் அக்கறை காட்டுகிறவர், அரசு அலுவலை மிகுதியாக பார்க்கிறவர். அவரையும் அழைத்து வந்து அவன் பக்கத்தில் நிறுத்தி கொண்டு அரசு சப்போர்ட் தனக்கு இருக்கிற மாதிரி தான் அரசர் என்று அறிக்கை எடுக்கிறார். இப்போ எப்ரோனுக்கு போகிறாரு. அரசன் முன்னாடி கேட்டுட்டு தான் போனார். அங்கே போனாக்க எக்காலம் ஊதி ஊர் முழுக்க தெரிவிக்கும்படி அப்சலோம் அரசராகி விட்டார் என்று. மக்கள் என்ன நினைப்பாங்க? அரசருடைய உத்தரவு இல்லாமல் அவன் நாடு கடத்தப்பட்டவன் வருவானா? அரசருடைய உத்தரவு இல்லாமல் அரசன்ட்ட சொல்லிட்டு தானே எப்ரோனுக்கு போனார். அப்போ அரசரே வந்து அப்சலோம் அரசனா அறிவிங்கன்னு சொல்லியிருப்பார் போல என்று மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பத்திலே அவன் தன்னை ராஜாவாக மாற்றிக்கொண்டு வலம் வருகிறான். அடுத்த பகுதியை பார்ப்போமே. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் ஓடிப்போவோம், ஏனில் அப்சலோமிடமிருந்து நாம் தப்ப முடியாது, உடனடியாக வெளியேறுங்கள், இல்லையெனில் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கி விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். அதற்கு அரசு அலுவலர், எம் தலைவராம் அரசின் விருப்பங்கள் நிறைவேற்றவே உம் அடியார்கள் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினர். அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர். ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் 10 பேரை அரசர் விட்டு சென்றார். ரொம்ப முக்கியமான செய்தியாக இருந்தது. இப்போ வந்து தாவீதுக்கு எதிராக அரசனாக தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்டான். அப்போ அடுத்து என்ன ஆவான்? எருசலேமை நோக்கி வருவான், அரசனை தாக்குவான், நகரை வாள்முனையில் தாக்குவான், அங்கே பெரிய கலகம் எடுக்கும், அரசனை கைது செய்யவோ அரசனை கொலை செய்யவோ எதை வேண்டுமானால் அவன் நிறுத்தி காட்டலாம். ஆகவே தாவீது முன்னெச்சரிக்கையாக நகரை விட்டு ஓட வேண்டியதாக இருக்கிறது. உன் தலைமையில் இருக்கிற கத்தி நீங்காது என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி தொடர்ந்து வருகிறது. செய்த ஒரு பாவம், மறைவாக செய்த பாவத்தை வெட்ட வெளியில் நான் உனக்கு எதிராக செய்து காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு இறக்கம் மிகுந்த கடவுள் தான். ஆனால் நீதியுள்ள கடவுளாக இருப்பது போல தாவீதுக்கு தொடர்ந்து வருகின்ற அடுக்கடுக்கான துன்ப நிகழ்வுகள் இதெல்லாம் வருது. ஆனால் தாவீது மன உறுதியோடு ஆண்டவரின் துணையோடு ஒவ்வொரு துன்பத்தையும் மேற்கொள்கிறார் என்பதுதான் உண்மையான செய்தி. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, அப்சலோம் வந்து தன்னை அரசனாக அறிவிச்சிட்டான், நகரை நோக்கி வந்துட்டு இருக்கிறான், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். அப்படி போகலைன்னா நம்மளை வந்து வாள்முனையில் தாக்குவா, அப்படி நகரத்தையும் தாக்குவார், அழிவு வரும், அதனால் இங்கேருந்து போய்விடுவோம் என்று சொல்கிறார். அப்படி போகும்போது அந்த வேலைக்காரங்களை பார்த்து, நீங்களே என்னோட வந்துருங்க என்று அலுவலர்களை பார்த்து சொல்கிறாள், அரசே உங்களுடைய உத்தரவுக்காகத்தான். அவங்க வந்து என்னமோ வந்து தாவீது தான் அரசர் என்று அவர்கள் நம்பி அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை செய்ய காத்திருக்கிறோம். கிளம்பலான்னாக்கா உடனடியாக நாம் வெளியேற்றம் செய்வோம் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் 10 வைப்பாட்டிகளை அங்கே விட்டு விடுகிறார். எதற்காக என்றால், சில சமயத்தில் வந்து 4 வகையான படைகள் இருக்கும். குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, ஒன்று ஒற்றற்படை என்று. இப்போ ஒரு சிலர் வந்து பெண்கள் ஒற்றர்களாக இருப்பார்கள். அல்லது இந்த பகுதியிலே இன்னொரு ஒற்றனை பற்றி இத்தியாவை அனுப்பி வைத்து, நீ அங்கே நடப்பதை செய்தியாக சொல்லி அனுப்பு என்று சொல்லி அவர் அனுப்பி வைப்பார். இந்த ஒற்றற்படை என்பது ரகசிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் வழியாக நாட்டில் நடக்கிற எல்லா செய்திகளும் அரசுடைய காது கொண்டு வருவார்கள். அதன் வழியாக நாட்டு நடப்பையும் நாட்டினுடைய நிலவரத்தையும் அரசர் புரிந்து கொள்வார். அதுக்காக தான் சொல்கிறேன், வைப்பாட்டிகளை விட்டு வா என்று சொல்கிறார். அதே போல பாருங்க, அடுத்து சொல்லுங்களேன், 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. அரசரும் அவருடைய மக்கள் அனைவரும் வெளியேறி சிறு தொலைவு சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். அவர்கள் அனைத்து அலுவலரும் அவர் பக்கத்தில் நடந்து வந்தனர். காத்தில் இருந்து அவர் பின் வந்த கெரோத்தியர், பெலேத்தியர், கித்தியர் ஆகிய 600 பேரும் அரசருக்கு முன்பே நடந்து சென்றனர். மக்கள், அரசு அலுவலர்கள், அதுக்கு முன்னாடி இந்த கரேத்தியர், பிலேத்தியர் மற்றும் இத்தியர் இதெல்லாம் வந்து அரசனுடைய படை வீரர்களை போல பாதுகாப்பு பாடி கார்ட்ஸ் மாதிரி அவங்க வந்து 600 பேர் வந்து முன்னாடி போகிறாங்க. வாசிப்போம்.
அப்போது அரசர் கித்தியனான இத்தாயிடம், நீ ஏன் எங்களோடு வருகிறாய்? திரும்பிச் சென்று அரசனோடு தங்கு. ஏனெனில் நீ ஓர் அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன். நீ நேற்று வந்தவன். இன்று நான் உன்னை எங்களோடு அலையச் செய்யலாமா? கால் போன போக்கிலே நான் போகிறேன். நீ திரும்பிச் செல். உன் சகோதரர்களையும் கூட்டிச் செல். உண்மையுள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார். கித்தாயை பற்றி தாவீது அரசர் பேசும்போது, நீ வேற்று நாட்டினன், அந்நியன், எங்களை சாராதவன், நேற்று வந்தவன், நானோ கால் போன போக்கில் போகிறேன். நீ ஏன் அந்த மாதிரி செய்கிற? நீ வீட்டுக்கு போ, உன் அன்புக்குரியவரிடமோடு தங்கியிரு, அவர் நாட்டிற்குள்ளாக இருந்துவிடு என்று சொல்கிறார். அப்போது இத்தாய் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். ரூத்து புத்தகத்திலே ரூத்து அழகாய் சொல்வார்கள், அம்மா என்னை என் அப்பா வீட்டுக்கு அனுப்பாதீர்கள், என் அம்மா வீட்டுக்கு அனுப்பாதீர்கள், நான் போக விரும்பவில்லை. நீர் எங்கே போகிறீரோ அது என் ஊராக இருக்கும், நீர் யாரை வழிபடுகிறோ அது என் தெய்வமாக இருக்கும் என்று ரூத்து சொல்வதை போல தாவீது அரசன் சொல்கிறார், வாழும் கடவுள் மேல் ஆணை, வாழும் கடவுள் மேல் ஆணை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் போவேன். வாழ்வோ சாவோ, உங்களுக்கு வாழ்வென்றால் எனக்கும் வாழ்வு, உங்களுக்கு சாவென்றால் எனக்கும் சாவாக இருக்கட்டும், உங்களை விட்டு நான் உயிர் போனாலும் பிரிய மாட்டேன் என்று ஒரு அற்புதமான அன்பு கட்டளை விடுக்கிறார். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, 4 ஆண்டுகளாக திட்டம் போட்டு நலம் விசாரித்து தீர்ப்பு வழங்குவது போல தீர்ப்பு வழங்கி மக்கள் மனதை கவர்ந்து மக்களின் உள்ளத்திற்குள்ளாக தானே ஒரு அரசனாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைத்து நாடகமாடி நடிகனை போல அப்சலோம் உள்ளே வருகிறார். இங்கே உண்மையான மனிதர்களை கொண்ட தாவீது வெளியே போகிறார். இதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய மாற்றம். உலகம் நடிக்கிறவங்கள தான் நம்புது. நாடகம் ஆடணும், மேக்கப் போடணும், இப்படியே சிரித்து பேசணும், உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது, அல்லது முகத்துக்கு முன்பாக ஒன்று முதுகு பின்பாக ஒன்று, இப்படிப்பட்ட மனிதர்களை தான் விரும்புகிறது, நேசிக்கிறது. உண்மை சொல்கிறவர்களை, உறக்க சொல்கிறவர்களை, அல்லது நம்மை அடித்து திருத்தி கண்டித்து வளர்க்க வேண்டியவர்களை உலகம் நம்புவதே கிடையாது. அந்த இத்தாயை பாருங்கள், அரசே நீர் எங்கே போகிறீரோ அங்கே நான் போவேன், உம்முடைய வாழ்வு என்னுடைய வாழ்வாக இருக்கட்டும், உம்முடைய சாவு என்னுடைய சால்வாக இருக்கட்டும், என் உயிர் மேல் ஆணை உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்கிறார். சரி போ என்று முன்னாள் சொல்ல அவனோட பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் போகுது. அப்போ போகும்போது நகரமே அழுது புலம்பிற்று என்று சொல்கிறார்கள். அப்சலோமிற்கு என்று ஒரு கூட்டம், அவன் வளர்த்த கூட்டம், காசு கொடுத்து வளர்த்த கூட்டம், இது தானாக சேர்ந்த கூட்டம். நகரமே அழுது புலம்பி, அந்த சிறுவர்கள் எல்லாமே என்பது நாடு முழுவதும் புலம்பிற்று என்று சொல்வார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. உண்மையான அரசன், நேர்மையான அரசன், மக்களுக்காக வாழ்கின்ற அரசன், அந்த அரசன் நகரை விட்டு வெளியே ஓடும்போது, அகதியாய் ஓடும்போது அதை கண்டு நாடே புலம்பிற்று என்று சொல்கிறாள். சியோன் மலை இருக்கின்ற சிட்டி ஆஃப் டேவிட் என்ற பகுதியை தாண்டி கீழே வரும்போது கித்ரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கை தாண்டி ஒளிவு மலை இருக்கிறது. அதன் பேரில் நேர் பகுதி இருக்கிறது, நேர் சாலை இருக்கிறது. ஸோ அந்த பகுதியில் கித்ரோன் அருவியை கடந்து இயேசு கூட பாருங்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு கித்ரோன் அருவியை கடந்து கெத்செமனியை அடைகிறார். அதான் ஒளிவு மலைக்கு கீழே இருக்கிறதா அங்கே கெத்செமனி, அதுக்கு மேலே ஒளிவு மலை இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி இப்போ கித்ரோன் அருவியை கடந்து அவர் போகிறார். கித்ரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலைநிலத்தை நோக்கி சென்றார்கள். பாலைநிலம் என்னன்னா, இந்த எருசலேமிலிருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தண்ணி பண்ணோம்னாக்கவே அந்த எரிகோவுக்கு செல்லக்கூடிய பாலைவன நிலம் ஆரம்பமாகி விடுகிறது. அப்போ தாவீதோடு போன மக்கள் அனைவரும் இந்த நகரத்தை விட்டு வெளியேறி பாலைநிலத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியோடு இந்த பகுதியில் அடுத்தது கடந்து போவோம். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை அதை கீழே வைத்து இருந்தனர். அபியாத்தர் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திரும்பி எடுத்துச் செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திரும்ப கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன் மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் சொன்னால், இதோ நான் தயாராக இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர் தாமே, நீரும் அபியாத்தரும் உம்மோடு இருக்கும் உம் மகன் அகிமாசும் அபியாத்தரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் 2 புதல்வர்களும் நல்லமுடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலைநிலத்தின் எல்லை பகுதியில் உங்களிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியாத்தரும் கடவுளின் பேழையோடு எருசலேமுக்கு திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். அப்சலோம் நகரை நோக்கி வருகிறார். அரசர் நகரை விட்டு வெளியே போகிறார்.
ஒரு நாடு புகுதல், நாடு வெளியேறுதல் என்கிற நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு கலகத்தினுடைய அடையாளம். ஒரு கலகத்தின் அடையாளம். ஒரு அரசன் இருக்கும்போது இன்னொருவன் அரசனாக தன்னை முடிசூட்டி கொண்டு பெரும் படையோடும் பெரும் மக்கள் கூட்டத்தோடும் நகரை நோக்கி வருகிறார். நகரை தாக்குவார். நகரத்தில் உள்ள அரசருக்கும் அரச பெருமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தீங்கு விளைவிப்பார் என்ற எண்ணத்திலே அமைதியாக சொந்த மகனோடு சண்டையிடுவதா, சொந்த மகனை வீழ்த்துவதா என்ற ஒரு எண்ணத்திலே தாவீது நகரை விட்டு வெளியே போகிறார். இங்கே உள்ளே வருகிறார்கள். இந்த போர்க்களமான இந்த சூழலிலே யாரோடு உடன்படிக்கையின் பலி இருக்க வேண்டும்? அரசரோடு உடன்படிக்கை வேண்டும். உண்மையான அரசர் யார்? தாவீதுதான். ஆக சாதோக்கும் அகிதோப்பேலும் அந்த உடன்படிக்கையை தூக்கி கொண்டு அரசரோடு வருகிறார்கள். அப்போ தாவீது அழகாய் சொல்லுகிறார், நீ என்னோட வர வேண்டாம், நகருக்கு போங்கள், நகரிலே உடன்படிக்கையின் பலி இருக்கட்டும். தாவீது மனநிலை பாருங்கள், ரொம்ப அழகான மனநிலை. ஆண்டவருக்கு விருப்பம் என்றால் இது ஆண்டவரால் தான் நடக்குது. ஆண்டவருக்கு விருப்பம்னாக்க அவர் விருப்பம் இருந்தால் என்னை திரும்ப அவர் அழைத்துக் கொள்ளட்டும், நகருக்குள்ளாக நான் ஆட்சி செலுத்தி ஆண்டவரின் பலிப்பீடத்துக்கு முன்பாக பலி செலுத்துவேன். அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடட்டும், அவர் விருப்பம் போல் அவர் செய்யட்டும். ஆனால் நீயோ உடன்படிக்கையை தூக்கி கொண்டு நகருக்கு போய் சேர்ந்து நகருக்குள்ளாக இருங்க. அதே போல் இன்னும் ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறாரு. சாதோக்கும் அபியாத்தாரும் பேழையோடு எருசலேமுக்கு திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். ஏன்னா இந்த சாதோக்கும் அபியாத்தாரும் ஊழியர்கள், தாவீது அரசுடைய ஊழியர்கள் மட்டுமல்ல, உடன்படிக்கையின் பேழையின் ஊழியர்களும் கூட. அந்த உடன்படிக்கையின் பேழை ஊழியத்துக்கு செய்யும்போது நகரில் நடப்பது என்ன, நகரில் நடமாட்டம் என்ன, நகர் வெகு போவதற்கான எல்லா செய்திகளும் அவர்கள் தாங்கி வருவார்கள். அந்த தாங்கி வருகின்ற பொழுது அந்த செய்திகள் தாவீது பெரும் உதவியாக இருக்கும் என்று தாவீது நம்பினார். ஆக உடன்படிக்கையின் பேழையை தாங்கி வந்த அபியாத்தாரும் சாதோக்கும் நகருக்கு திரும்பி போங்கள், நீங்கள் காட்சியாளர்கள் தானே, காட்சிகள் என்ன கண்டீர்கள் என்று கேட்பதற்கு அரசன் வருவான் தானே, போருக்கு போகலாமா வேண்டாமா என்று அரசன் வழிமுறையில் கேட்பான் அல்லவா, அப்பொழுது எனக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அடுத்த பகுதி பார்ப்போம். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை மேல் ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். அப்சலோமுடன் இருக்கும் சதிகாரருள் அகிதோப்பலும் ஒருவன் என்று கூறப்பட்ட போது தாவீது, ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன், அகிதோப்பலின் அறிவுரையை மடமையாக மாற்றியருளும் என்றார். இந்த யோனதாபு என்று ஒருவன் இருந்தான், அம்னோனுக்கு அறிவுரை சொல்ல. அதே போல அகிதோப்பேல் என்கின்ற ஒரு மனிதர் அப்சலோமுக்கு அறிவுரை சொல்வதற்காக இருக்கிறார். தாவீது வேண்டிக் கொள்கிறார், ஆண்டவரே, அகிதோப்பேலினுடைய அறிவுரையை மடமையாக மாற்றும், அதில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் தோற்று போகக்கூடிய வீழக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி தாரும் என்று தாவீது வேண்டிக் கொள்கிறார். ஒரு அருமையான ஜெபம். அதில் இன்னொரு அருமையான சாட்சி, தாவீது அழுது கொண்டே, இந்த இத்தனை அதிகாரங்களில் நாம் காண கிடக்காத ஒரு ஒற்றை வார்த்தை, தாவீது அழுது கொண்டே ஒலிவமலைக்கு மேல் ஏறி சென்றார். ஏனென்றால் வாள் எடுத்து போர் தொடுத்து வாழ்முனையிலே தன் மகனை கொள்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை. இனி இதயங்களே எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் அரசனோடு இருப்பேன், அரசனோடு போவேன், அரசனோடு வாழ்வேன், அரசனுடைய வாழ்வே எனக்கு வாழ்வு, அவருடைய சாவே எனக்கு சாவு என்று சொல்லி